வரமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நப்ஸு ஆன்மா என்றால் என்ன? இது பார்ட் 2ல பார்க்கலாம். முன்னாடி ரூஹுன்னு சொல்லியிருந்தோம். இந்த ஆன்மாக்கு அது ஆய்வு கட்டுரை அடிப்படையில் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ குரானில் பார்த்தோம்னா நிறைய இடத்துல ஆன்மாவுக்கு நப்ஸுங்கிற வார்த்தையை தான் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த வீடியோவை திரும்பி ரீஎடிட் பண்ணியிருக்கோம். அப்போ ரூஹுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரூஹு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் கொடுக்கப்பட்டது. நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், ரூஹுல உயிர் ஆன்மா 2 விஷயங்கள் இருக்கு. உயிர் நமக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலயமா அந்த ஜீன் மூலயமா கிடைக்குது. ஆன்மாவை அல்லாஹ் நேரடியாக கொடுக்குறான். ஸோ இதன் அடிப்படையில் அந்த ரூஹுங்கிற இருந்த இடத்துல ஃபுல்லாக நப்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி மாற்றியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு தெளிவான விஷயங்களை தந்தருள்வானாக. உலகில் பார்த்தீங்கன்னா மிருகங்கள், பறவை, தாவரம், ஜின்கள், மலக்குகள் எல்லாத்தையும் விட மனிதனுக்கு உயர்ந்தவனாக இருப்பதுக்கு காரணம் என்னன்னா, அவனை ஊதப்பட்டிருக்க அந்த ரூஹு தான். மனிதன் உடல், உயிர், ஆன்மா இன்னும் 3 வகை அம்சங்களாக ஆனவன். உடலை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடல் வெளியில் நமக்கு தெரியுது, கண்ணால் பார்க்க முடியுது. பின்ன உயிரும் நமக்கு தெரியும், ஏன்னா உயிர் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஹார்ட் பீட் இருந்தால் இருக்குது, இது பல்ஸ் இருந்தால் உயிர் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஆன்மாங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒன்று. அதனால தான் சயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்மா மறக்குது, ஆன்மான்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இந்த ரூஹ் என்றால் என்ன? இந்த கேள்வி பார்த்திங்கன்னா ரசூல்லா காலத்துலேயே இந்த கேள்வி இருந்திருக்கு. அப்துல்லா இப்னு மசூத் அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு முறை நான் மதீனாவில் நபியவர்களுடன் ஒரு வேளாண்மை பூமியில் இருந்தேன். அப்போது யூதர்களில் குழு ஒன்றை நாம் கடந்து சென்றோம். அப்போது அவர்கள் ஒருவர் எழுந்து அபுல் காசிமே, ரூஹ் என்றால் என்ன என்று எமக்கு அறிவியும் என்றார். நபி அவர்கள் மௌனமானார்கள். அவர்களுக்கு இறைவனிடமிருந்து செய்தி வகி அறிவிக்கப்படுவதை நான் உணர்ந்தேன். வகி வரும்போது ஏற்படும் சிரமம் விலகி அவர்கள் நிதானித்த பின்னர் நபிகளார் பின்வரும் திருமறை வசனத்தை அந்த யூதர்களுக்கு ஓதி காண்பித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குரானில் 17:85 வசனத்தை சொல்கிறாங்க. நபியே, உம்மிடம் அவர்கள் ரூஹை பற்றி கேட்கிறார்கள். ரூஹ் என்பது என் இறைவனுடைய கட்டளையிலிருந்து உள்ளதாகும். அது பற்றி உங்களுக்கு மிக சொற்ப அறிவே அன்றி நாம் வழங்கவில்லை என்று நீர் கூறும். என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ் யார்கிட்ட சொல்கிறான்னா ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறான். நபியே, இவர்கள் ரூஹை பற்றி கேட்குறாங்க. ரூஹ் நீங்கள் சொல்லுங்கள், அதாவது ரசூல்லா சொல்கிற மாதிரி அவங்கள்ட்ட அல்லாஹ் ரசூல்லாட்ட சொல்லி கொடுத்து ரசூல்லா யூதர்களுக்கு சொல்கிறாங்க. ரூஹ் என்பது என் இறைவனிடத்துலேருந்து கட்டளையிலேருந்து உள்ளதாகும். என் இறைவன், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என் இறைவன் கட்டளையிலேருந்துன்னா அப்படின்னா ரசூல்லா சொல்கிறாங்க என் இறைவன் கட்டளையிலேருந்து உள்ளதாகும். ரசூல்லா சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது பற்றி உமக்கு சொற்ப அறிவே அன்றி நாம் வழங்கவில்லை. அது பற்றி யாருக்குன்னா யூதர்களுக்கு, உங்களுக்கு. நம்ம இப்போ சொல்கிறோம் என் இறைவனை தேர்ந்து வந்திருக்கு இந்த கட்டளையாகும். இது உங்களுக்கு இதை பற்றி சொற்ப அறிவு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்குன்னு யாரை சொல்கிறாங்க? யூதர்களுக்கு. ஆனால் நிறைய டிரான்ஸ்லேஷன் என்னன்னா மனிதர்களுக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் இதில் நம்ம அந்த வசனத்தை படித்து பார்த்தாலே தெரியும். என் இறைவனுடைய கட்டளையிலிருந்து வந்தது. ரசூலா சொல்கிறாங்க அவங்கள்ட்ட, என் இறைவன் கட்டளையில் வந்தது. அது பற்றி உமக்கு சொற்ப அறிவே அன்றி நாம் வழங்கவில்லை என்று நீர் கூறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நப்ஸு தமிழில் ஆன்மா அல்லது ஆத்மான்னு மொழிபெயர்ப்பு பண்ணுறாங்க. டாக்டர் கூட இதை அக்செப்ட் பண்ணுறாங்க. அதாவது முஸ்லீம் டாக்டர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறாங்க. இது வெவ்வேறு தான் அப்படின்னு. வளர்கிற அனைத்து உயிருக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா மரம், செடி, கொடி எல்லாத்துக்குமே உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விஞ்ஞான உலகம் சயின்ஸ் அக்செப்ட் பண்ணுது. பெண்கள் கருவுறும் போது கருவிட்டு ஒரு 42வது நாளுக்கு அப்புறம் தான் ஹார்ட் பீட் வரும். இந்த ஃபர்ஸ்ட் 40 நாள் இருக்குல்ல, உயிர் இருக்கும் அதுக்கு. அந்த 42ஆம் நாள் தான் நப்ஸ் கொடுக்கப்படுது. இதில் பார்த்தோம்னா 42 நாள் வரைக்கும் அந்த கருவுக்கு உயிர் இருக்கும். 42 நாளுக்கு அப்புறம் தான் அதாவது 6 வாரம் சொல்லுவாங்க. இதில் மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா 6 வாரம் சொல்லுவாங்க. 42 நாளுக்கு அப்புறம் தான் ஹார்ட் பீட் வரும். ஹார்ட் பீட் வந்தால் தான் அது உயிருள்ள கருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு சின்ன பாக்டீரியாவுக்கு எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கு உயிர் இருக்கும். ஒரு சின்ன கண்ணுக்கே தெரியாத ஒரு பாக்டீரியாவிலேருந்து, எறும்புலேருந்து, நம்ம வச்சிருக்கிற அந்த ஆடு, மாடு, கோழி, குதிரை, இந்த இருக்கிற அத்தனை விலங்கினங்களுக்கும் அத்தனை தாவரங்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உயிருங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும். கண்டிப்பாக தூங்கும்போது நம்ம பார்த்தோம்னா நம்முடைய நப்ஸை அல்லாஹ் எடுக்கிறான். தூங்கி முழிச்சோன்னே நப்ஸை அல்லாஹ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அல் குர்ஆன் 39:42 அல்லாஹ் சொல்கிறான்.
மனிதர்கள் இறக்கும் பொழுதும் இறக்காமல் நித்திரையில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வே அவர்களுடைய ஆன்மாவை கைப்பற்றுகிறான். பின்னர் எவர்கள் மீது மரணம் விதிக்கப்பட்டதோ அவருடைய ஆன்மாவை தன்னிடமே நிறுத்திக் கொள்கிறான். மற்றவர்களின் ஆன்மாவை குறிப்பிட்ட காலம் வரையில் வாழ அவன் அவர்களிடமே அனுப்பிவிடுகிறான். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் படிப்பினை இருக்கின்றன. தூங்கும் போது பார்த்தோம்னா நம்முடைய ஹார்ட் பீட்டு எல்லாமே இருக்கும். ஆனால் நம்முடைய நப்ஸை அல்லாஹ் உயர்த்திடுறான் அப்படிங்கிறான். அதனால் நமக்கு எந்த விதமான உணர்ச்சிகளும் தெரியாது. யாராச்சும் அந்த உணர்ச்சியை தூண்டும் போது தான் நம்ம இதை உணர்ந்து கொள்ள முடியும். கனவு காணும்போது பார்த்தீங்கன்னா என்னென்னா கனவுல ஏதோ ஒரு உலகத்தில் நம்ம இருக்கிற மாதிரியும் நம்ம நடக்கிற மாதிரியும் போகிற மாதிரியும் யாரோ நம்ம கொல்ல வர்ற மாதிரியும் இந்த மாதிரிலாம் கனவு காணும். சில பேர் கனவு காணும் போது அதை நினச்சி பெட்லேருந்து கீழே விழுவுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கு வேறு உலகத்தில் இருக்குது. அப்போ அதுக்கு சில விஷயங்கள் காட்டப்படும் போது அதுக்கு நம்ம உண்மையிலேயே நடக்கிற மாதிரி நமக்கு தோணுது. நார்மலாக நம்ம உயிரை பார்த்தோம்னா எப்படின்னா எல்லா உயிரினங்களும் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை கீழே தான் இயங்கும். அதாவது கட்டளைக்கு மாறு செஞ்சு இயங்குறதுக்கு தெரியாது. அதாவது எப்படின்னா அல்லாஹ் குன் ஆகுக அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தாவரங்கள், விலங்குகள், இந்த செடி கொடி, இது எல்லாமே எப்படின்னா அந்த சூரியன் சுத்துறது, சந்திரன் சுத்துறது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இயங்கும். மாத்தமா செய்ய தெரியாது அதுங்களுக்கு. ஆனா நப்சு தன்னால சிந்திச்சு நல்ல விஷயங்களையும் பண்ண முடியும், கெட்ட விஷயம் பண்ண முடியும். நல்ல விஷயங்களை நப்சு சிந்திக்கும் போது நல்ல விஷயம் பக்கம் போகும். கெட்ட விஷயங்களை நப்சு சிந்திக்கும் போது கெட்ட விஷயங்கள் பக்கம் போகும். நப்சில் பார்த்தீங்கன்னா பல படித்தரங்கள் இருக்குது. நப்சோட படித்தரங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வகையான படித்தரங்கள் சொல்கிறாங்க. அந்த நப்சை பற்றின டீட்டெயில் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் போடுறேன், விக்கிபீடியாவில் இருக்கும். அதை பார்த்து படித்து தெரிஞ்சுங்க. ஸோ இந்த நப்சு என்ன பண்ணுனாக்கா ஒவ்வொரு சிந்தனைக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே வரும். நப்சே அம்மாரா, நப்சே முத்துமையின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு 7 வகையான நப்சு வகைகள் சொல்கிறாங்க. ஸோ அந்த நப்சு எப்படின்னா உங்கள் சிந்தனைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வகையான நப்சு உங்களுக்கு படித்தரம், அதாவது ஸ்டேஜ், இது ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் நப்சு உருவாயிடும். ரூஹை படித்த ஆரம்ப நிலை என்னன்னு பார்த்தோம்னா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் மண்ணால் படைச்சி தனது ரூஹ்லேருந்து முதல்ல அவங்க உடலில் ஊதுனான். அந்த ரூஹை ஊதுனதுக்கப்புறம் மலக்குமார்கள்ட்டையும் ஜின்கள்ட்டையும் அதுக்கு சஜிதா செய்ய சொன்னான். இதுக்கு அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்கள் சஜிதா செஞ்சாங்க. ஆனால் இந்த சைத்தான் இப்லீஸ் சஜிதா செய்யலை. ஏன்னா இவன் இந்த ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், அவரோட நான் உயர்ந்தவன் சொல்லிட்டு சஜிதா செய்யாமல் புறக்கணிச்சான். அதனால் அவன் காஃபிரானான். அல்லாஹ் அவனை வெளியேற்றினான். இந்த சம்பவங்கள் குர்ஆன்ல 15, 30, 38, 71, 32, 9 இருக்குது. இந்த சம்பவத்து மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா எல்லாரையும் விட அல்லாஹ் மனிதனுக்கு சிறப்பு கொடுத்துருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். எதனால் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரூஹ், அல்லாஹ்வுடைய ரூஹ் நம்ம உடம்புல இருக்கிறதுனால தான் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் எந்த மனிதனுக்கு ஏற்ற தளவு கிடையாது. ஏன்னா எல்லார்ட்டையும் அல்லாஹ்வோட ரூஹ் இருக்குது. ஸோ உயர்ந்தவன், தாழ்ந்தவன், கருப்பன், வெள்ளையன், பணக்காரன், ஏழை, எந்த விதமான ஏற்றத்தாழ்வு கிடையாது. நப்சு 6 கட்டங்களாக டிராவல் பண்ணி போகுது. நப்சுக்கு அழிவே கிடையாது. இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்க உடல், செல்வம், ஏற்றத்தாழ்வு எல்லாமே ஒரு டெம்பரவரி தானே தவிர அது பெர்மனன்ட் கிடையாது. பெர்மனண்டா இருக்க போறது எப்போதுமே நப்சு மட்டும்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்து அவங்க முதுகந்தண்டிலிருந்து நப்ச வெளியாக்கி அல்லாஹ் இறைவன் ஆதமுடைய மக்களின் முதுகுகளிலிருந்து அவர்களுடைய சந்ததிகளை வெளியாக்கி அவர்களை தங்களுக்கே சாட்சியாக வைத்து நான் உங்களுடைய இறைவன் அல்லவா, ரப் அல்லவா என்று கேட்டதற்கு அவர்கள் மெய்தான், நாங்கள் சாட்சி கூறுகிறோம் என்று கூறியதை நினைவூட்டுவீராக. ஏனென்றால் இது நினைவூட்டப்படாததால் நிச்சயமாக இதனை மறந்துவிட்டு பாராமுகமாக இறந்து விட்டோம் என்று மறுமை நாளில் நீங்கள் யாருமே சொல்லாதிருக்கவும். இது அல் குர்ஆன் 7:172 கூறப்பட்ட விஷயம். உலகம் தோன்றும் முதல் கடைசி வரைக்கும் நப்ச கடைசி வரைக்கும் உள்ள அந்த ஆன்மாவை வெளியாக்கி அல்லாஹ் இந்த விஷயத்தை கேட்கிறான். அதுக்கு எல்லாமே சாட்சி சொல்லுது. முதல் படைக்கப்பட்ட அந்த ஆன்மா ஆலமுல் அருவாவில் வைக்கப்படுது. அதுக்கப்புறமா இது எங்க டிராவல் பண்ணுதுன்னா தாயோட கருவறையில இந்த கரு உருவானது 40 நாள்ல உயிர் இருக்கும். 40வது நாள் 42வது நாள்ல இந்த ஆன்மா அதுல ஒன்று போய் வைக்கப்படுது. இது 2வது டிராவல். அதுக்கப்புறமா அங்கிருந்து இந்த உலகத்தை அடையுது. உலகத்தை அடையும் போது உயிரும் ஆன்மாவும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு வந்துடுது. அப்படி வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம்னா அல்லாஹ் இந்த உலகத்துல அவனுக்கு 2 பாதைகளை காட்டுறான். இது எதுலன்னா அல் குர்ஆன் 90 சொல்லியிருக்கான். அன்றியும் நன்மை தீமை 2 பாதைகளை நாம் அவனுக்கு காண்பித்தோம். 2 பாதைகளை காட்டுறான். நம்ம எந்த பாதையை செலக்ட் பண்றோமோ அந்த பாதை விஷயமா நம்ம டிராவல் பண்ணலாம். நல்ல பாதையை செலக்ட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சோனத்துக்கு போகலாம். கெட்ட பாதையை செலக்ட் பண்ணோம்னா இந்த உலகத்துல அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் நரக
நரகத்துக்கு போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நப்சு மூலயமா, சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட நப்சு மூலயமா நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம் தவிர அல்லாஹ் நிர்ணயிச்சது கிடையாது. அல்லாஹ் நிர்ணயிக்கிற விதிகள்லாம் பார்த்தோம்னா நம்ம உடம்புக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த நப்சுக்கு என்றைக்குமே விதியை வந்து நிர்ணயிக்கலாம் அல்லாஹ். இதுக்கடுத்து 4ஆம் கட்டம் என்னன்னாக்கா, இந்த மௌத்துக்கு அப்புறம் இருக்கிற ஆலமுல் பர்சக்னு இடத்துல வைக்கப்படுற நப்சு. இந்த ஆலமுல் பர்சக்கில் வந்து நப்சுக்கு தான் வந்து வேதனை கொடுக்கப்படுது. அதாவது கவுருடைய வேதனை அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து நப்சுக்கு தான் கொடுக்கப்படுதே தவிர நம்முடைய உடம்புக்கு இல்லை. ஏன்னா உடல் வந்து ஒரு 2 to 3 வருஷத்துக்குள்ளே அழிஞ்சு போகக்கூடிய ஒன்றா இருக்குது. ஆனால் நப்சு வந்து என்றைக்குமே அழியாத ஒன்று. அதனால் ஆலமுல் பர்சக்கில் நப்சுக்கு தான் வந்து இந்த வேதனை கொடுக்கப்படும். நம்ம இப்போ கனவு காணும் போது கூட பார்த்தோம்னா, ஏதோ ஒரு கொலை நடக்கிறதெல்லாம் பார்த்தோம்னாக்கா உண்மையிலேயே நடக்கிற மாதிரி நம்முடைய இது தூக்கத்தில் தோணும். அதனால் பல பேர் முழிக்க கூட செய்வோம். அதே மாதிரி தான் அதே வேதனையை நம்ம வந்து அந்த ஆலமுல் பர்சக்கில் நம்முடைய கபருடைய வேதனை வந்து நம்ம அடையிற மாதிரி இருக்கும். அல்லாத விட்டு நம்மளை பாதுகாக்கணும். அதுக்கடுத்து எங்கே ட்ராவல் பண்ணுதுன்னா அந்த நப்சு வந்து மௌசர் மைதானத்தில் போகும்போது எல்லாம் என்ன சொல்கிறான்னா, ஆன்மாவை வந்து ஆன்மாவையும் உயிருடன் இணைக்கப்படும் போதுன்னு சொல்லிட்டு 81:7 சொல்கிறான் அல் குர்ஆனில். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கும் நம்முடைய சைத்தானுக்கு சேர்த்து வச்சு கேள்வி கணக்குகள் கேட்கப்படும். சைத்தான் என்ன சொல்லிடுவான்னா, நான் வந்து இவனுக்கு தப்பான பாதையை தான் காமிச்சேன், ஆனால் அந்த பாதையை பிடிச்சிக்கிட்டு போனது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கை காட்டிட்டு அவன் நகர்ந்துருவான். நம்ம செய்த நன்மை தீமையுடைய தீர்ப்பு தான் வந்து நமக்கு கிடைக்க போகிற சோனமும் நரகமும். ஸோ அதுக்கு வந்து நம்ம தயாராக இருந்து கொள்ளணும். உயிர், ஆத்மா 2 விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். உயிருக்கு வந்து அழிவு இருக்குது இந்த உலகத்தில். அப்படின்னா ஆத்மாவுக்கு வந்து எப்போவுமே அழிவு கிடையாது. உயிர் வந்து நம்ம மகசர் வழியில் வந்து திருப்பி நம்ம ஆத்மாவோட சேர்ந்துடும். இந்த விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் வந்து இந்த நப்சு டு நப்சு வந்து கம்யூனிகேட் பண்ணுறது, அது எப்படின்னாக்கா, இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஆளை சந்திக்கிறோம், அவரை பற்றி திங்க் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, சம்டைம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் வந்து நம்ம பக்கத்தில் நிற்பார், அவரே ஃபோன் பண்ணுவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இது எப்படி நடக்குதுன்னு என்னுடைய புரிதல் என்னன்னாக்கா, இது வந்து எல்லா நப்சுகளும் வந்து அல்லாட்ட கனெக்ட் ஆகிருக்குது. இல்லை எப்படி மொபைல் ஃபோன்லாம் சேட்டலைட்டில் கனெக்ட் ஆகிருக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த அல்லாவுடைய இது வழியாக நமக்கு வந்து ஒரு நப்ஸ்லேருந்து இன்னொரு நப்ஸு பேச முடியுது. அது நம்முடைய சிந்தனைகள் வந்து போய் சேருது அவங்களுக்கு அப்படிங்கிறது. இது வந்து என்னுடைய விளக்கம். இது வந்து ஒரு புரிஞ்சுதலுக்காண்டி சொல்கிறேன். தெளிவான விஷயங்கள் அல்லாஹ்க்கு தான் தெரியும், இதனுடைய மறைவான விஷயங்கள். ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி தான் இது சொல்லப்படுறது. மேலும் பார்த்தோம்னாக்கா, இந்த சைத்தான் என்ன பண்ணுறான்னா நம்மளுடைய நப்சை தான் வந்து கெடுக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன பண்ணான்னா வெளியிலிருந்து கெடுத்தான். அந்த வெளியிலேருந்து கெடுத்து அவங்கள பழத்தை திங்க வைக்கிறதுனால 3 விதமான நாலேஜ் வந்து அவங்களுக்கு போச்சு. என்னன்னா, ஆட்சி அதிகார நாலேஜ், பொருளாதார நாலேஜ், குடும்பவியல் நாலேஜ். இந்த மாதிரி 3 நாலேஜ் போனதுக்கப்புறம் இந்த நாலேஜோட விஷயங்களை வச்சு நம்ம சைத்தான் வந்து இப்போ வந்து நம்முடைய நப்சை உள்ள நப்சை வந்து கெடுத்து நம்மளை வந்து வழிகெடுக்க செய்யறான். ஸோ அதனால தான் நம்ம வந்து சைத்தானை எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது இல்லை. மேலும் வந்து இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு அழகான பெண் போறாங்க அப்படின்னா அந்த பெண்ணை பார்க்க தூண்டுறது வந்து நப்சவுக்கு வந்து அவன் சொல்ற அழகான பெண், அந்த சைத்தான் சொல்றான் அழகான பெண்ணு போறாங்க பாருன்னு. அந்த நப்சு வந்து அதை கேட்டுட்டு பார்க்கறதுக்கு வந்து கண்ணை வந்து அந்த சைடு திருப்புது. மேலும் வந்து பார்த்தோம்னாக்கா, அந்த நப்சை வந்து என்ன பண்றான்னா தஜ்ஜாலுக்கு வந்து அடிமையாக்குறதுக்கு இந்த சைத்தான் தான் வந்து உதவி பண்றான். ஸோ ஏன்னா தஜ்ஜாலுக்கு அடிமைங்கிறது இப்போ வந்து உலகத்தில் வந்து பார்த்தோம்னா மனித அடிமைங்கிற விஷயமே கிடையாது. ஸோ தஜ்ஜாலுக்கு வந்து யாருமே டைரக்டா ஆக முடியாது, அடிமை ஆக முடியாது. அவனுடைய ஆன்மாவை மட்டும்தான் என்ன பண்றான்னா அந்த சைத்தான் வந்து தஜ்ஜாலுக்கு அடிமையாக்குறதுக்கு வழி பண்ணி கொடுக்குறான். ஸோ நம்ம வந்து இந்த தஜ்ஜாலுடைய அடுத்தடுத்த பாட்டில் தஜ்ஜாலை பற்றிய விஷயங்களை இன்னும் தெளிவாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் இந்த பதிவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.